ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பக்தி மற்றும் சூஃபி இயக்கங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இடைக்காலத்தில் தோன்றிய பக்தி இயக்கமானது இந்தியா முழுவதும் பரவி பல நூற்றாண்டுகளுக்கு இம்மண்ணில் நின்று நிலவியது. பக்தி இயக்கத்தை பரப்பிய துறவிகள் பொதுவாக இறைப்பற்றையே முன்னிலைப்படுத்தினர். அது மட்டுமின்றி இறைவனை வழிபடுவதன் குறிக்கோளே முக்தி அடைவதற்காகத்தான் என்று அறிவுறுத்தினர். மேலும் இந்துக்களின் மனதில் நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இந்த பக்தி இயக்கம். இந்து முஸ்லிம் நட்புறவையும் இது வலியுறுத்தியது. இந்து முஸ்லிம் நட்புறவையும் இந்த பக்தி இயக்கம் வலியுறுத்தியது. பக்தி இயக்கங்களை பரப்பியவர்கள் பல்வேறு இடங்களையும் பல்வேறு காலகட்டத்தையும் சேர்ந்தவர்கள் ஆவர் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவில் பக்தி இயக்கம் அதுதான் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவில் ஆட்சி செய்த பண்டைய அரசுகளான பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் காலத்தில் மக்கள் சைவம், வைணவம் ஆகிய சைவ சமய வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தன. அதனை அன்றைய காலகட்டத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தலை தூங்கிட செய்தனர் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். பக்தி இயக்கத்தை பற்றிய பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தி இயக்கம் முதலில் தென்னிந்தியாவிலேயே தொடங்கப்பட்டது. பின்னர் ராமானந்தர் அதனை வட இந்தியாவில் கொண்டு போய் சேர்த்தார். அதனை மக்களிடையே பிரபலமடைய செய்தவர் கபீர் அப்படிங்கிறவர். முதல்ல அது தென்னிந்தியாவில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ராமானந்தர் அதை வட இந்தியாவில் கொண்டு போய் சேர்த்தார். அதன் பிறகு கபீருங்கிறவர் மக்களிடையே அது பிரபலமடைய செஞ்சிருக்காரு. முதல்ல நாயன்மார்களை பற்றி பார்க்கலாம். நாயன்மார்கள் 63 பேர் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்து நாடெங்கும் சைவ சமயத்தை பரப்பினார்கள். இவர்களில் திருநாவுக்கரசர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய 4 முதன்மையானவர்கள் ஆவர். திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் கிபி 600ஆம் ஆண்டில் தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்தார். முதலில் சமண சமயத்தை சார்ந்திருந்த அப்பர் தனது தமக்கை திலகவதி அம்மையாரின் தாக்கத்தினால் சிவபக்தரானார். இவர் 49,000க்கும் மேற்பட்ட பதிகங்களை எழுதியுள்ளார். எனினும் 311 பதிகங்களே இதுவரை கிடைத்துள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததா, ஒரே கடவுள் என்ற கோட்பாட்டையுடைய மாணிக்கவாசகர் கடவுளை அடைய ஒரே வழி அன்பு மட்டுமே தவிர சடங்குகள் இல்லை என உறுதியாக அறிவுறுத்தினார். இவர் எழுதிய நூல் திருவாசகம். இந்த ஒரே கடவுள் கோட்பாட்டை உடைய மாணிக்கவாசகர் கடவுளை அடைய ஒரே வழி அன்பு மட்டுமே தவிர சடங்குகள் இல்லை அப்படின்னு கூறியவர் இவர்தான். அடுத்ததா, சம்பந்தர் 16,000 பதிகங்களை பாடினார் என கூறப்படுகிறது. எனினும் அதில் 384 பதிகங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. தென்னார்காடு மாவட்டத்தில் 8ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் பிறந்தவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி ஆவார். 38,000 பதிகங்களை பாடினார் என அறிகிறோம். இருப்பினும் 100 பதிகங்கள் மட்டுமே இதுவரை கிடைத்துள்ளன. 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு நூலான சேக்கிலாரின் பெரிய புராணத்துடன் தேவாரம், திருவாசகம் அடங்கிய 12 திருமுறைகள் இக்காலகட்டத்தில் இயற்றப்பட்ட சிறந்த நூல்களாகும். பக்தி இயக்க காலகட்டத்தில் இது இயற்றப்பட்டிருக்கு. இந்நூல்களில் தத்துவம், இலக்கிய நயம், பக்தி சுவை ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா, ஆழ்வார்கள். விஷ்ணுவின் புகழினை பரப்பியோர் ஆழ்வார்கள் எனப்பட்டன. ஆழ்வார்கள் 12. அவர்களில் நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆழ்வார்கள் பாடிய 4000 பாடல்களை நாதமுனி என்பவர் 4000 திவ்ய பிரபந்தம் என நூலாக தொகுத்துள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா, பழங்கால பக்தி இயக்க வரலாறு.
பழங்காலத்தில் தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர்களில் சங்கராச்சாரியரும் ஒருவராவார். பழங்காலத்தில் தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை தொடங்கியவர் சங்கராச்சாரியர். இவர் கேரளாவில் காலடி என்ற இடத்தில் பிறந்தவர். ஒரே கடவுள் எனும் அத்வைத கொள்கையை இவர் பரப்பியிருக்காரு. பிரம்மம் என்ற தலையாய சக்தியே உண்மை என உரைத்தார். சங்கராச்சாரியர் தமது சீடர்களுக்கு அன்பு, உண்மை, மதிப்பளித்தல், போன்ற வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடுகளை உணர செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பக்தி இயக்கத்தை பரப்பியோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை வழிபடுவதனால் முக்தி அடையலாம் என்ற கருத்து பக்தி இயக்க பரப்புரையாளர்களை உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ராமானுஜர் பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர். இவர் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர். இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ பிரியர். பக்தியின் மூலம் முக்தியை பெறலாம் என்பது இவரது கொள்கை. வைணவ மார்க்கத்தை பின்பற்றுவதில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எனும் வேறுபாடு இல்லை என்று உரைத்தார். ராமானுஜரின் சீடர் ராமானந்தர் ஆவார். இவர் கடவுள் நம்பிக்கையை பெரிதும் போற்றினார். மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக கருதியோடு அவர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக எண்ணினார். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் இவரது சீடர்கள் ஆகினர். வட இந்திய மக்கள் பேசும் மொழியிலேயே இவர் போதனை செய்தார். இதனால தான் இவரை வட இந்தியாவிற்கு பக்தி இயக்கத்தை கொண்டு சென்றவர் அப்படின்னு நம்ம ராமானந்தரை சொல்கிறோம். வல்லபாச்சாரியார் கிருஷ்ணரை வழிபட்டார். மக்கள் ஒவ்வொருவருக்கும் பக்தியின் மூலம் இறைவனை அடையலாம் என போதித்தார். வல்லபாச்சாரியார் கிருஷ்ணரை வழிபட்டிருக்காரு. பசவர் வீரசைவம் என்ற பிரிவை தொடங்கினார். சிவனை வழிபட்ட இவரை பின்பற்றியோர் வீரசைவர் அல்லது லிங்காயத்துக்கள் எனப்பட்டன. சாதி முறை, மறுபிறப்பு ஆகியவற்றை இவர் எதிர்த்திருக்காரு. அடுத்ததா வட இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சைத்தன்யர் கிபி 1485 வங்காளத்தில் பிறந்தார். கிருஷ்ண வழிபாட்டை பிரபலப்படுத்தினார். அன்பும் பக்தியுமே இறைவனை அடையும் நல்வழி என்று போதித்தார். கபீர் ராமானந்தரின் சீடர் ஆவார். இன்னொரு தடவை பாருங்க, ராமானுஜரோட சீடர் யாரு அப்படின்னா ராமானந்தரோட சீடர் யாரு அப்படின்னா கபீர். இது தெரியணும், இது தெரிஞ்சால் போதும். கபீர் ராமானந்தரின் சீடர் ஆவார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை முதலாக வலியுறுத்தியவர் தான் இந்த கபீர். ஆன்மீக துறவிகளுள் இவர் சிறப்பிடம் பெற்றிருந்தார். இவரை பின்பற்றியோர் கபீர் பந்த் எனப்பட்டனர். இவரது போதனைகளின் தொகுப்பு பிஜகா எனப்படுகிறது. போதனைகளோட தொகுப்பு பிஜகர் எனப்படுகிறது. இவரது பாடல்களில் தோகா வகை பாடல்கள் மக்களிடையே தாக்கத்தையும் ஈர்ப்பினையும் ஏற்படுத்தின. மக்களில் வழிபாட்டு பாடல்களாகவும் அவை அமைந்தன. இவர் ராமனும் ரஹீமும் ஒருவரே என்றார். ராமனும் ரஹீமும் ஒருவரே என்றவர் யார்? அவர்தான் கபீர். சிலை வழிபாட்டையும் சாதி முறைகளையும் இவர் கண்டித்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கபீர் எழுதின ஒரு கவிதை பார்க்கலாம். ஓ மனிதனே, என்னை நீ எங்கு தேடுகிறாய்? உன்னருகே இருக்கிறேன். என்னை கோவிலில் தேடாதே, மசூதியிலும் தேடாதே, நான் கபாவிலும் இல்லை, கைலாயத்திலும் இல்லை, சடங்கின் அருகிலோ சம்பிரதாயத்தின் அணைப்பிலோ உன் படையலின் பக்கத்திலோ பக்தியின் யோக விரிப்பிலோ நான் இல்லை. உண்மையாக நீ என்னை தேடினால் நீ என்னை உடனே காண்பாய். நொடிப்பொழுதில் என்னை நீ சந்திப்பார். கபீரின் பதில்: ஓ துறவியே, அனைவரது மூச்சிலும் இறைவனது மூச்சும் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கபீரோட ஒரு கவிதை இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் எழுதிய ஒரு கவிதை. அடுத்ததா
குருநானக் பற்றி பார்க்கலாம். பக்தி இயக்கத்தின் மற்றொரு மகான் வந்து குருநானக் ஆவார். இவர் சீக்கிய மதத்தை வந்து நிறுவியிருக்காரு. இவர் கபீரின் உற்ற சீடர் ஆவார். மொத்தம் யாராரு? மொத்தம் 4 பேர் வந்துட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ராமானுஜர், ராமானந்தர், கபீர், இவருக்கு பிறகு குருநானக் அப்படிங்கிற 4 பேர் வந்துட்டாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. இவர் லாகூர் அருகே தால்வண்டி என்னும் ஊரில் கிபி 1469 பிறந்தார். கடவுள் ஒருவரே என்பது இவர் கருத்து. இந்து முஸ்லிம்களிடையே நம்பிக்கையும் நட்புறவையும் வளர்க்க முற்பட்டார். உருவ வழிபாட்டினையும் மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்தார். உண்மை, நேர்மை, அன்பு ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்குமாறு வலியுறுத்தினார். அடுத்ததா மீராபாயை பற்றி கொடுத்துருக்காங்க. மேவார் நாட்டு மன்னர் ரத்தோர் ரத்னா சிங் என்பாரின் மகளும் உதயபூர் மன்னரின் மனைவியுமான மீராபாய் கிபி 1498 பிறந்தார். கிருஷ்ணரின் பக்தையான இவர் பக்தி இயக்கத்தின் முக்கிய துறவியாக விளங்கினார். பஜன் என்னும் வகையில் அமைந்த இவரது பாடல்கள் ராஜஸ்தான் பகுதியில் மிகவும் புகழ்பெற்றவையாகும். பஜன் ஞாபகம் வச்சுங்க. பஜன். மீராபாய்க்காக ஒரு பெரும் கோவில் மேவாரின் தலைநகர் சித்தூரில் கட்டி அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா இக்காலகட்ட மகாராஷ்டிராவின் துறவிகள். இக்காலகட்டத்தில் பல துறவிகள் மகாராஷ்டிரா பகுதியில் வந்து உருவாகின. எந்த காலகட்டம் இது? மிடிவல் பீரியட். ஞானதேவர், நாமதேவர், ஏக்நாத், துக்காராம், துளசிதாசர், ராமதாசர் ஆகியோர் அதில் குறிப்பிடத்தகுந்தவர்கள். யார்? ஞானதேவர், நாமதேவர், ஏக்நாத், துக்காராம், துளசிதாசர், ராமதாசர் ஆகியோர் அதில் வந்து குறிப்பிடத்தக்கவர். ஞானதேவர் பகவத்கீதையை எழுதிய உரை நூலானது ஞானேஸ்வரி எனப்பட்டது. ஞானதேவர் பகவத்கீதைக்கு எழுதிய உரை வந்து ஞானேஸ்வரி எனப்பட்டது. சொக்கமேளா என்பவர் இவ்வரிசையில் இடம்பெற்றுள்ள தாழ்த்தப்பட்டவர்களில் முதன்மையானவர் ஆவார். யாரு? சொக்கமேளா. சொக்கமேளா என்பவர். ஏக்நாத் சாதி முறையை வந்து எதிர்த்தார். குரு ராமதாசர் தசபோதா என்ற நூலையும் துளசிதாசர் ராமசரி தாமனாஸ் என்ற நூலையும் வந்து எழுதியிருக்காரு. இதோட இந்த பக்தி இயக்கம் அப்படிங்கிற இந்த பக்தி இயக்கம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் சூஃபி இயக்கம் வந்து பார்த்துருவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னு பார்த்தோம்னா இந்த இந்தியாவில் பன்முகத்தன்மையில் இதுவும் கேட்பாங்க. இது மெயின்ஸ்லேயும் இருக்குது, குரூப் 2 மெயின்ஸ்லேயும், குரூப் 1 மெயின்ஸ்லேயும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.